யார் வராங்க தெரியலையே. நாம இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா அவர் நமக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கறாரே. எல்லாம் முடிஞ்சதுல, நான் போய் படுக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணே, சும்மா புசுக்குன்னு போயிருவேன். என்னடா யாரோ வர்றாங்க போல இருக்கு, வெயிட் பண்ணு. இத பாரு, கொன்றும் உன்னை. இதோட உன் நாடகத்தை நிறுத்திக்க. அம்மா வா போலாம். கண்மணி, அந்த எஸ்ஐ வெளியே இருக்காரு. அதெல்லாம் நான் ஏதாவது சொல்லிக்கிறேன், நீ வா. சித்தி நீ வா, வாங்க சித்தப்பா. அன்பு, எங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போறீங்க? உட்காருங்க சார். வாங்க சார், உட்காருங்க சார். நாங்க சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வெறும் ஃபைனோட எல்லாம் விட முடியாது. ஹோட்டல்ல மூடி சீல் வச்சு தான் ஆகணும். விஷிங் both of you very very happy anniversary. Thank you. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஃபுட் ட்ரக் பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். யாருன்னு அவரு? நான் சொன்னல, ஹோட்டலுக்கு சீல் வச்ச ஆபீசர். ஓ ஐயோ சார், ஐயா இப்போ எதுக்கு வந்திருக்காங்க? என்ன சார் சொல்லிடலாமா? சார் சொல்லிருங்க சார். நோ 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 நோ, இது உங்க டிபார்ட்மெண்ட், நீங்க தான் சொல்லணும். அன்பு, சார். கண்மணி, சார் சொல்லுங்க. உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வச்ச சீலை ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. நிஜமா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நியாயமா இந்த தேங்க்ஸை நீங்க புண்ணியராஜி சாருக்கு தான் சொல்லணும். அவர் இத பத்தி என்கிட்ட பேசலனா இது இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்காது. நிஜமா சொல்லணும்னா இது உங்களோட உழைப்புக்கும் முயற்சிக்கும் கிடைத்த வெற்றிதான். பொதுவா புண்ணியராஜ் சார் யாருக்குமே சிபாரிசு பண்ண மாட்டாரு. தப்புன்னா தப்பு தான். அதுல அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு. நானும் அப்படிதான். டொமஸ்டிக் சிலிண்டரை கமர்ஷியலுக்கு யூஸ் பண்றது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அது சட்ட விரோதம். எந்த வகையிலையும் அதை நியாயப்படுத்தவே முடியாது. எப்பவுமே நான் அதை மன்னிக்கவே மாட்டேன். ஆனா புண்ணியராஜ் சார் உங்களுக்காக அவ்வளவு தூரம் பரிஞ்சு பேசினாரு. அவர் யாருக்காகவும் இப்படி பேசி பார்த்ததே இல்லை. நடவடிக்கை எடுத்தது நீங்க வேலை செஞ்ச ஹோட்டல் மேலதான். ஆனா அதுக்கு நீங்க முதலாளிங்க கிடையாது. ஜீவா தான் அந்த ஃபைனை கட்டணும். ஆனா இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்க தான் உணர்ந்து அந்த ஃபைனை கட்டுறதுக்காக ஒரு ஃபுட் ட்ரக்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு டே நைட்டா அதுக்காக அயராம உழைச்சிங்களே, அந்த பொறுப்புணர்ச்சியை பத்தி தான் சார் முக்கியமா என்கிட்ட சொன்னாரு. நான் என் முடிவை ரீகன்சிடர் பண்றதுக்கு யோசிச்சதுக்கே அதுதான் முதல் காரணமே. ஆனா நான் இந்த பிரச்சனையெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நான் முடிவெடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சார் இருங்க சார், அதை நான் எடுத்து சொல்றேன். ஃபைன் அமௌண்ட் அடைக்கிறதுக்காக நீங்க ஃபுட் ட்ரக் பிசினஸ் ரொம்ப சீரியஸா செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி சேல்ஸ் ஆகாத மிச்ச மீதி ஃபுட்டை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்க பாருங்க, அதுதான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணி இவர்கிட்ட சொல்ல வச்சது. ஆமா, ஆக்சுவலா அதுதான் முக்கியமான காரணம். உங்களை மாதிரியே ஃபுட் பிசினஸ்ல இருக்கிற எல்லாருமே மிச்சமாகிற உணவை எல்லாருக்கும் எடுத்து கொண்டு கொடுத்தா அது பல பேரோட பசியை போக்குற மாதிரியும் இருக்கும். மிச்சமான கெட்டு போன உணவை அடுத்த நாளைக்கு சர்வ் பண்ணி அதை சாப்பிட வர்றவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிற பிரச்சனையையும் தீர்த்த மாதிரியும் இருக்கும். உணவு சேவை துறையில இது நிச்சயமா இது ஒரு நல்ல மாற்றமா இருக்கும். அதை நீங்க ரொம்ப அழகா தொடங்கி வச்சிருக்கீங்க. நிச்சயமா இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நீங்க செஞ்ச இந்த உன்னதமான செயலுக்காக ஜேபி ரெஸ்டாரண்ட திறக்கிறதுக்காக நான் மறுபடியும் அனுமதி கொடுக்கறேன். இதுதான் அதுக்கான ஆர்டர் லெட்டர். வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. பாப்பா அன்பே. தேங்க்யூ சார். நாளை காலையில நானே வந்து ரெஸ்டாரண்ட திறந்து வைக்கிறேன். So kind of both of you, sir. Thank you so much. It's okay. நீங்க ரெண்டு பேரும் செஞ்சிருக்கிற இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். உங்க ரெண்டு பேருக்கும் இது என்னுடைய கல்யாண நாள் பரிசு. சந்தோஷமா இருங்க. வாங்க சார் போலாம். வரேன். புண்ணியராஜ். அப்பா. ஹலோ கண்மணி. பெரியசாமி அண்ணே. சொல்லுமா.
என்ன இந்த நேரத்துல? நம்ம ஹோட்டலுக்கு வச்ச சீல்ல ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? ஜீவா தம்பி கிட்ட சொல்லிட்டியாமா? இல்லண்ணே. என்னம்மா நீ? எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தானே முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். இல்லண்ணே, இது அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா, என்ன? சரிம்மா சரிம்மா சரிம்மா. சரி, ஓகேண்ணே, வச்சிடுறேன். ஓகேம்மா, ரைட்மா. கண்டிப்பா ஜீவாவுக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்ல. அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்கல்ல. அந்த ஆபீசர் உங்க 2 பேரையும் பாராட்டும் போது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? ஏன் பெரியம்மா, மத்தவங்க சொல்லிதான் இவங்கள பத்தி நமக்கு தெரியணுமா என்ன? இவங்க ஆல்ரெடி அழகான சரியான ஜோடி தானே. அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்கா என்ன? உண்மைதான். எல்லாரோட கண்ணும் இவங்க 2 பேர் மேலதான். முதல்ல இவங்களுக்கு நான் சுத்தி போட போறேன். இரு பெரியம்மா, எதுக்கு நான் இப்ப பிக் மம்மியை தடுக்கிற? போதும், நிறுத்துறீங்களா? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எங்களை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இல்ல என்ன நினைப்புல இருக்கீங்க? அந்த எஸ்ஐ தான் உண்மை தெரியாம எங்களை டார்ச்சர் பண்றாருன்னா நீங்களும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க தான் போயிட்டாங்கல்ல, பின்ன ஏன் இந்த நாடகத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு புரியாதா? நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யறோம்னா ஆசைப்பட்ட, சந்தோஷப்பட்ட, விருப்பப்பட்ட செய்யல. ஜீவாக்காக தான் செஞ்சோம். இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. சரி விடு, நல்ல நாள் அதுவுமா ஏன் டென்ஷன் ஆகுற? எங்களுக்கு நல்ல நாள் இல்ல. அந்த மாதிரி நினைப்பே இல்ல. நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம எங்களுக்கு தெரியாம ஏதேதோ டிராமா பண்ணி எங்களை எப்படி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க.